Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நான் உயிரோட இருக்கணுமா இல்ல வேண்டாமா? கௌதம், என்ன சொல்ற? அப்ப வழிய விடு ப்ளீஸ். கௌதம், போகாத. கௌதம், ஐயோ கௌதம், சொல்லுதா இல்லையா கௌதம்? இத பாரு, என்னை விட்டுட்டு போகாத கௌதம், சொன்னா கேளுப்பா. ப்ளீஸ் கௌதம், போகாதப்பா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது கௌதம், போகாதப்பா. கௌதம், 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 போகாத, நில்லு, சொன்னா கேளு கௌதம். கௌதம், அத்தை பாவம் கௌதம். கௌதம், என்னை விட்டுட்டு போகாத எல்லார்கிட்டயும் நான் வாங்க வேண்டிய திட்டு பாவம் பைரவி ஆண்டி வாங்கிக்கிட்டு பேயஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நல்ல வேலை, தாக்ஷாயினி அம்மா சொன்ன பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்பா, நானும் தப்பிச்சிட்டேன். இப்ப பைரவி ஆண்டியோட பேர் கேட்டு கௌதமும் இலக்கியோட வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். இனிமே இங்க நம்ம ராஜாங்கம் தான். இவங்க நிலைமை எப்படி, ஜானகியத்தோட நிலைமை எப்படின்னு தெரியலையே. என்னை விட்டுட்டு போயிட்டியே. சூப்பர். கௌதம் பாசத்துல கொஞ்சம் கொலாவின ரெண்டு அம்மாவும் ரெண்டு பக்கம் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே நாம தானே தெரியக்கூடாது. அதுக்கு இப்பவே நம்ம நடிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆஸ் அ டாங்கி டாங்கி டை ஃபாதர் டை இங்கி பிங்கி. ஆண்டி, ஆண்டி. கௌதம் எப்படி பேசிட்டு போறான்னு பார்த்தேன்ல, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம என் மேல கொலைகாரிங்கிற பட்டம் கட்டிட்டு போறான். அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறத நம்பவே முடியல. உங்களை இப்படி பார்க்கவே பரிதாபமா இருக்கு ஆண்டி. யாருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த கௌதம் உங்களை குற்றவாளி ஆக்கிட்டு வெளியில போயிட்டாரு. ஒரு அம்மா தான் சொந்த மகனை கொல்ல நினைப்பாங்களா? இது கொஞ்சமாவது உங்க பிள்ளைக்கு புரிய வேண்டாம். கௌதம் சரியான தத்தி ஆண்டி. ஹேய், இல்ல இல்ல, புத்திசாலிதான். ஆனா அந்த இலக்கியா இருக்கால, அவதான் உங்க புள்ள மனசுல உங்களை கெட்டவங்கள மாத்தி வச்சிருக்கா. அதான் நம்ம இலக்கியாவை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு பிளான் பண்ணா கௌதமையா கூடவே கூட்டிட்டு போயிட்டா. பாவம் ஆண்டி, நீங்க கௌதம குழந்தையில இருந்து உங்க கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தீங்க. இந்த சமுதாயத்துல அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனீங்க. ஆனா இன்னைக்கு வந்தவ உங்களுக்கே அவரை எதிரியாக்கி கொத்திக்கிட்டு போயிட்டா. எப்படி ஆண்டி நீங்க இதுல தாங்கிக்கிறீங்க? எப்படி? ஆண்டி, நீங்க எஸ்எஸ்கேவை மீட் பண்ண போனது இந்த இலக்கியா எப்படியோ மோப்பம் பிடிச்சிருக்கா. அதான் கிடைச்ச சான்ஸ சரியா பயன்படுத்திக்கிட்டு கௌதம கூட்டிக்கிட்டு வந்து உங்களை வில்லி ஆக்கிட்டா. அப்ப கௌதம் வந்ததுக்காக தான் காரணம்னு சொல்றியா? ஆண்டி, என்ன இன்னும் புரியலையா உங்களுக்கு? உங்களை கவுக்கிறதுக்கு சரியான டைம் பார்த்துட்டு இன்னைக்கு உங்க பேட் டைம் அவளுக்கு சாதகமா போச்சு.
அவ திட்ட போட்டபடி கௌதம் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா கௌதம கொல்ல பார்த்தவன் அங்க எப்படி வந்தான்? அது ரவுடி அங்க வர்றது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சுதான் நீ என்ன அங்க அனுப்பி வச்சியா? ஆண்டி, எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? எனக்கு தெரியாது. அப்ப ரவுடி SSK ஓட ஆளா? அந்த ரவுடிய அனுப்பி SSK கௌதம கொல்ல பார்த்தானா? இல்ல ஆண்டி, அந்த ரவுடி காசுக்காக வேலை பாக்குறவன். இலக்கியாவை கடத்துறதுக்காக அவனை SSK கூப்பிட்டிருக்காரு, அவ்வளவுதான். சரி, அப்ப அந்த ரவுடி எதுக்காக கௌதம கொல்ல பார்க்கணும்? அதுக்கு ஏற்பாடு பண்ணதுதான் யாரு? அது ஆண்டி, இலக்கியாவா கூட இருக்கலாம்ல. இலக்கியாவா? என்ன சொல்ற நீ? ஆமா ஆண்டி, கௌதம்க்கு உங்க மேல வெறுப்பு வர வைக்கிறதுக்காக அவளே ஒரு ரவுடிய செட் பண்ணிருக்கா. அதனால அன்னைக்கு கௌதம கொல்ல பார்த்த மாதிரி டிராமா போட்டு இன்னைக்கு நீங்க ரவுடிய சந்திக்கிற மாதிரி செஞ்சு அத கௌதமையும் கண்ணால பாக்க வச்சிருக்கா. பாக்க வச்சு நல்லா ஏத்தி விட்டுருக்கா. கௌதமும் உங்களை அந்த ரவுடி கூட ஒன்னா பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. நீ சொல்றதும் சரியாதான் படுது. இலக்கியா சரியான கிரிமினல் தான், இத செஞ்சாலும் செய்வா. ஆண்டி, இலக்கியா செம்மையா ஸ்கெட்ச் போட்டு உங்க கௌதம உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க சும்மா விடவே கூடாது. இதாவது செஞ்சு கௌதம் அவகிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வரணும். நீ சொல்லலனாலும் நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? அம்மாவை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு கௌதம மயக்கி வச்சு இந்த பைரவி கிட்ட விளையாடிட்டா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். நேத்து வந்த அவளை விட கௌதம தோள் மேல போட்டு வளர்த்த இந்த பைரவி முக்கியம்னு அவனுக்கு நிச்சயம் புரிய வைப்பேன். என் புள்ள திரும்பவும் என்கிட்ட வர்ற மாதிரி செய்வேன். அந்த இலக்கியா முதல் ரவுண்ட்ல என்ன ஜெயிச்சிட்டா. ஆனா இந்த விளையாட்டோட முடிவுல நான் தான் ஜெயிப்பேன். கௌதம் அவகிட்ட இருந்து பிரிச்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவளை நானும் பாக்குறேன். இந்த விளையாட்டுல நீங்க எத்தனை ரவுண்ட் வேணாலும் போங்க, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள கௌதம் வரவே முடியாது, வரவும் விட மாட்டேன். இனி இது ஏன் வீடு, இந்த அஞ்சலியோட வீடு. கௌதம் இலக்கியாவோட மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க நான் விடவே மாட்டேன். என்ன விட்டுட்டு போயிட்டியே கௌதம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தெரியல. வீட்டை விட்டு வெளியில வந்துடணும்னு உறுதியா இருந்தேன், ஆனா எங்க போறதுன்னு யோசிக்கல. சரி வா. கௌதம், ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு கௌதம். தண்ணி தானே, இரு நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். சொன்னா கேளு கௌதம். கௌதம், என்னப்பா இதெல்லாம்? இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா கூட எனக்கு வேண்டாம், நான் போறேன். இலக்கியா வா போலாம். கௌதம், அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இங்க குடிக்க தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா? கோயில் அந்த பக்கம் இருக்கு, குடிக்கிற தண்ணி அங்க இருக்கும், அங்க போய் குடிச்சுக்கோங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. வா இலக்கியா போலாம்.
தண்ணி குடிங்க. இலக்கியா, கொஞ்ச நேரம் கோயில்ல உட்காந்துட்டு போலாமா? வாங்க. இதோ இங்க உட்காரு. இலக்கியா, சொல்லுங்க கௌதம். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? சாச்சா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணப்ப எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட வீட்டுக்கு வந்திருப்ப. நீ எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கையும் கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அப்பா அம்மா இல்ல, சொத்து இல்ல, அந்தஸ்து இல்ல, எதுவுமே இல்ல. உன்னை ஒரு வண்டியில கூட கூட்டிட்டு வர முடியாம இப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். தாகமா இருக்குன்னு கேட்ட உனக்கு தண்ணி வாங்கி தர கூட வழி இல்லாம உன்னை பைப் தண்ணியை குடிக்க வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிரு இலக்கியா. கௌதம், என்ன கௌதம் இது? ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எதையும் எதிர்பார்த்து வரல. உங்களோட பொறுப்பு என்ன, உங்க சொத்து என்ன, உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன, இத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு நீங்க மட்டும் போதும் கௌதம். உங்க கூடவே நான் இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இப்ப கூட என் நிலைமையை விட்டு கொடுக்காம பேசுற. இனிமே நான் என்ன ஆவேன்? லைஃபை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? உனக்கு எப்படி காப்பாத்துவேன்? எனக்கு முன்னாலையும் பின்னாலையும் ஒரே இருட்டா இருக்கு. அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்ச எனக்கு பயமா இருக்கு. முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்துங்க. நாம எந்த சொத்தை இழந்தாலும் ஒரே ஒரு சொத்தை மட்டும் இழக்க கூடாது. அது என்ன தெரியுமா? நம்பிக்கை. அந்த சொத்து இருந்தா போதும். இழந்தது எதை வேணாலும் மீட்டிடலாம். நம்ம நடுத்தெருவுக்கு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க கௌதம். இன்னைக்கு சாதிச்சவங்க பல பேரோட வரலாற்றை புரட்டி பாருங்க. அவங்களும் இதே மாதிரி தான் நடுத்தெருவுல இருந்து வாழ்க்கையை தொடங்கி இருப்பாங்க. தெளிவு இல்லாதவனுக்கு நேர் பாதையும் கோணல் தான். லைஃப்ல தெளிவா இருக்கிறவனுக்கு கோணலான பாதையும் நேர்தான். உங்க திறமையும் அறிவையும் பத்தி எனக்கு தெரியும் கௌதம். நீங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் எழுந்து சாதிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கௌதம். இலக்கியா, நீ சொல்றதெல்லாம் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. ஆனா இப்ப நம்ம சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்தியா? இப்போ நமக்கு எதுவுமே இல்லாம தானே இருக்கோம். அதுக்கு என்ன பண்றது? சொல்லு. நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? 10 விரல் இருக்கு. நாம நினைக்கிற அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க இந்த 10 விரல் போதாதா? இந்த உலகத்துல நமக்காக ஒதுக்கப்பட்ட இடத்த, நம்ம பேர் எழுதின அரிசிய, நம்மள கொண்டாடுற உறவை கடவுள் நிச்சயம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. சரி, எந்திரிங்க, போலாம். வாங்க கௌதம், போலாம். போலாம் போலாம்னா எங்க போறது? 8 திசையிலுமே நமக்கு யாருமே தெரியாது. எங்க போறோம், எதுக்கு போறோம், யார பார்க்க போறோம், ஒண்ணுமே புரியல இலக்கியா. எங்க போறதுன்னு ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். நமக்காக அந்த வீட்ல அம்மாவும் வசந்தும் இருக்காங்க. உங்க வேதனை தீர்ற வரைக்கும் அங்க போய் தங்கிக்கலாம். வாங்க. என்ன கௌதம் யோசிச்சுட்டே இருக்கீங்க? எந்திரிங்க. வேணா இலக்கியா, அத்தை வீட்டுக்குலாம் போவேனா? ஏன்? அத்தையே உங்க மாமா வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. இதுல நம்ம வர தொந்தரவு கொடுக்கணுமா? கௌதம், அப்படி நினைக்காதீங்க கௌதம். நம்ம போனா அம்மாவும் வசந்தும் சந்தோஷப்படுவாங்க. கிளம்புங்க கௌதம். அடுத்தவங்க வீட்டுல தங்கி வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கொடுமை. அத சின்ன வயசுல இருந்த அத்தை, நீ, வசந்த் எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருப்பீங்கன்னு இப்பதான் புரியுது. இப்ப அதே நிலைமை தானே எனக்கும். அதனாலதான் சொல்றேன், விட்டுரு. வேண்டாம்.
எதுக்கு இப்ப தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த நினைப்பை தூக்கி குப்பையில போடுங்க. நம்ம கொஞ்ச நாள் எங்க வீட்ல இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வாங்க போலாம். இல்ல இலக்கியா, ஒரு மருமக மாமியார் வீட்டுக்கு விருந்தாளியா போகலாம், ஆனா அடைக்கலம் தேடி போகவே கூடாது. அது 2 பேருக்குமே அழகில்ல. என் கையில ஒரு பைசா இல்ல. இப்ப யாரை தேடி போனாலும் மதிப்பு இருக்காது. என் வாழ்க்கை எப்படி மாறி போச்சு பாத்தியா? கௌதம், இங்க பாருங்க, எதுவுமே முடிஞ்சு போயிடல. எல்லாமே ஒரு புள்ளியில இருந்து தான் ஆரம்பம் ஆகுது. வானத்தை தொடுற பில்டிங்க கூட கீழே முதல்ல ஒரு செங்கலை வச்சுதான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கான புள்ளிய, நமக்கான முதல் செங்கலை வைக்கிற நேரம் வந்தே தீரும். நீங்க இந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்து ஜெயிப்பீங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, நிஜம். என் புருஷனோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் கௌதம். கௌதம சுத்தி என்ன ஒளிவட்டம் இருக்குன்னு எனக்கு கவலை இல்ல. வாழ்நாள் பூரா நான் கௌதம சுத்தி வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எனக்கு அம்மா அப்பா இல்லாதவன்னு சாபம் கொடுத்த அதே கடவுள் உன்னை எனக்கு வரமா கொடுத்துருக்காங்க. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் யாரும் இல்லாதவன் கிடையாது. நான் இருக்கிற மனநிலையில கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இலக்கியா, கொஞ்ச நேரம் நான் உன் மடியில தலை வச்சு படுத்துக்கவா? பைரவி ஆண்டியை ஏத்தி விட்டு ரூம்க்கு அனுப்பியாச்சு. இப்ப அத்தை கிட்ட போய் அடுத்த பால போடுவோம். கௌதம், ஏன் இப்படி பண்ண? கௌதம், ஏன்பா என்னை விட்டுட்டு இப்படி போயிட்ட? இந்த ஜானு உனக்கு வேண்டாமா? இந்த ஜானு வேண்டாமா? உனக்கும் எனக்கு தொப்புள் கொடி உறவு இல்லைனாலும் நீ போன உடனே என் நெஞ்சு அப்படி படப்பட அடிக்குது. கடவுளே, ஐய, உயிரா உயிர் அப்படியே பெத்த புள்ள பாசத்துல உருகுறாங்க. இல்ல இல்ல, உன்னால என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும். நீ திரும்பி வந்துருவே, எனக்கு தெரியும். நீ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாலும் என் மருமக இலக்கியா எப்படியாவது பேசி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. எனக்கு தெரியும், என் புள்ள வந்துருவான். கூட்டிட்டு வருவா, காத்துக்கிட்டே இருங்க. நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்திருப்பேன். இந்த அம்மா வேற என்ன புலம்பிட்டே இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ திரும்பி வரணும். அட லூஸ் அத்தை, எனக்கு இந்த மொத்த சொத்தம் வேணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு அவனை வீட்டை விட்டே ஓட வச்சிருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் கௌதம். ஏன் பிளான மீறி உங்க புள்ள திரும்பி வந்துருவானா? அவனும் வரமாட்டான், இலக்கியாவும் வரமாட்டான். இனிமே காலம் முழுக்க நீங்க ஏன் காலை தான் பிடிச்சிக்கிட்டு வாழணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க அழறத பார்க்க. அத்தை, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே எனக்கு தெரியல. பாசமா வளர்த்த மக இப்படி பாதியிலேயே போனா எந்த தாய்க்கு தான் வருத்தமா இருக்காது? இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.